ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு 5 மினிட்ஸ்க்கும் லெஸ்ஸர் தெனில் ஒரு ரெஸ்யூமை ரெடி பண்ணுறது. இப்போ நீங்கள் டக்குன்னு ரெஸ்யூம் ரெடி பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா, எப்படி இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரெஸ்யூமை ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன டூல் யூஸ் பண்ணணும்னு போகிறோம்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க டெக்னாலஜி ஏஐ டெக்னாலஜியில் இருக்க ஒரு பிளாட்ஃபார்ம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த டூலை யூஸ் பண்ணி எப்படி ஒரு 5 செகண்ட் லெஸ்ஸர் தெனில் டக்குன்னு உங்களோட ஜாப் ரோலுக்கு ரிலவெண்ட் ஆகிற மாதிரியான ஒரு ரெஸ்யூமை ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கிளியராக பார்க்கலாம். என்னோட நேம் நவீன். நான் மோர் தென் 1+ இயர்ஸ் ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோட நாலேஜை ரெகுலராக நம்மளோட சேனலில் வீடியோஸாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஐடிக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இதுக்கு நம்ம என்ன ஏஐ டூல் யூஸ் பண்ண போகிறோம்? நிறைய டூல் இருக்குது. அதில் பெஸ்ட்டாக நான் சூஸ் பண்ணி வச்சிருக்க ஒரு டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இல்லை ஜஸ்ட் நீங்கள் 5 மினிட்ஸில் ஒரு ரெஸ்யூமை இன்ஸ்டண்ட்டாக கிரியேட் பண்ண முடியும். ஸோ அப்படி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த டூலோட நேம் தான் பார்த்தீங்கன்னா ZETY அப்படிங்கிற ஒரு டூல். நீங்கள் கூகுளில் போய் ZD ரெஸ்யூ பில்டர்னு போட்டிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அதுலேயே அவங்க சொல்லியிருப்பாங்க 5 மினிட்ஸில் நீங்கள் ரெஸ்யூம் கிரியேட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வெப்சைட்குள்ளே இப்போ நம்ம போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி டெம்ப்ளேட்ஸ் ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் கீழே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டண்ட்டாக இருக்க டெம்ப்ளேட்ஸ் நிறைய அவங்க உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் பிக் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் என்னோட சஜஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஸ்கில்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்கில்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்கில்லை நீங்கள் எவ்வளோ இருக்கீங்கிற மாதிரி மார்க் பண்ணுற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷன் அப்படில் இந்த இடத்துல கூட பாருங்கள், ஸ்கில்ஸ்லாம் போட்டு அதோட வேல்யூ எவ்வளோ, நமக்கு எவ்வளோ தூரம் அந்த ஸ்கில்ஸில் நாலேஜ் இருக்குங்கிற மாதிரி பாயிண்ட்ஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், ஸ்கில்ஸில் பெருசாக ஒரு ஹைலைட் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா இப்போ ஹெச்ஆர் உங்களோட ப்ரொஃபைலை பார்க்குறாங்க அப்படின்னாவே ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கில் செட்டில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் டீப்பாக நீங்கள் ப்ராஜெக்ட் குழுவில் எந்த விஷயத்தில் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு வெவ்வேறு ப்ரீஃபாக கொடுத்துருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்கில்ஸ் நல்லா தெரிகிற மாதிரியான ஏதாச்சும் ஒரு ரெஸ்யூமை நான் எடுக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டாக இருக்க இந்த ரெஸ்யூமே உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்கள். ஸோ உள்ளே போய்ட்டோம் அப்படின்னா கிரியேட்டிவ் நியூ ரெஸ்யூம் ஆல்ரெடி ஹேவான்னு வரும். உங்களுக்கு கிரியேட்டிவ் நியூ ரெஸ்யூம் கொடுத்துட்டிங்கன்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் ஓகே ஆகிட்டு நீங்கள் எந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் போட போகிறீங்கன்னு காமிச்சிரும். ஸோ இதில் நேம், நம்பர், டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தாலும் மீதி உள்ள டீட்டெயில் எல்லாமே ஏஐ மூலிமா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகும். அதை இந்த வீடியோ டில் எண்டு வரையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி என் நேம் இருக்குது. இப்போ நான் ப்ரொஃபஷனலில் இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர், நான் ஹெச்ஆர் டொமைனில் இருக்கனால இப்போ நான் ஹெச்ஆர் அப்படின்னே போட்டுனா ஒரு ரெஸ்யூம், ஒரு ஃப்ரெஷராக உள்ள 1 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாதிரி இப்போ நான் சும்மா ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணுறேன் பாருங்கள். ஸோ மீதி டீட்டெயில்ஸ் என்னோட மெயில் ஐடி, சும்மா ஒரு பின்கோட் எல்லாமே ஆல்ரெடி சும்மா நான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுக்குறேன் இப்போது. ஸோ அடுத்து நீங்கள் ஜாப் ஸ்க்ரீப்பரால் டிஃப்ரெண்ட் ரீசனுக்காக எதுக்கான்னு கேட்கும். ஜென்ரலாக ஜாப் சீக்கர்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னம்னா நீங்கள் என்ன ஜாப் டைட்டிலுக்காக சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இருக்கும். இதுதான் மெயின் பாயிண்ட்டு. ஏன்னா இந்த டைட்டிலை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஏஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு விஷயத்தை ஷோ பண்ணும். ஸோ அதனால் இந்த டைட்டில் போடுறப்ப எக்ஸாக்டாக நீங்கள் என்ன ரோல், என்ன டைட்டிலுக்காக பார்த்தீங்கன்னா டைட்டில் எக்ஸாக்டாக கொடுங்க. இப்போ நான் ஹெச்ஆர் ரெக்ரூட்டர்னு போடுறப்பனா அந்த ரெக்ரூட்டருக்கு தகுந்தாப்பில் டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ அந்த டைட்டில் போடுறப்ப மட்டும் எக்ஸாக்டாக ஸ்பெசிஃபிக்காக என்ன ரோல் அப்படின்னு பார்த்து போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஹெச்ஆரில் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட்னு இருக்குது. ஸோ நார்மலாக காமனாக ஹெச்ஆர்னு போடணும். நான் ஸ்பெசிஃபிக்காக இப்போ ரெக்ரூட்டர்னால ஹெச்ஆர் ரெக்ரூட்டருக்கு ரெஸ்யூம் கிரியேட் பண்ணல. இப்போ நான் ரெக்ரூட்டர்னே போட்டிருக்கேன். ஸோ இங்கே எம்ப்ளாயருங்கிற நேம் இடத்துல பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் கொடுத்துருங்க. உங்கள் கம்பெனி என்ன கம்பெனி அந்த நேம் ப்ளஸ் நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அந்த சிட்டி ப்ளஸ் கண்ட்ரிஸ், இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் போட்டுருங்க. ப்ளஸ் அங்கே ஸ்டார்டிங் டேட் இந்த மாதிரி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஸ்டார்டிங் டேட் அண்ட் எண்டிங் டேட் போடணும். ஸ்டார்டிங் லாஸ்ட் இயர் February அண்ட் திஸ் February 1 year ஆன மாதிரி இப்போ நான் போட்டிருக்கேன். கரண்ட்லி ஒர்க்கிங்னா கரண்ட்லி ஒர்க்கிங் போட்டுடலாம். ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா இதில் நீங்கள் மென்ஷன் பண்ண தேவை கிடையாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட். நம்ம இருக்கிறதுலே ரெஸ்யூமில் ஸ்ட்ரகிள் ஆகிற விஷயம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம பேர், நம்ம டீட்டெயில்ஸ்லாம் போட்டுருவோம். பட் இப்போ அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன மாதிரி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத நமக்கு ஒரு டவுட் வரும். ஏன்னா சென்டென்ஸ் ஃபார்மேட்டுன்னு கரெக்டாக கிராமட்டிக்கலாக பண்ணணும் அப்படிங்கிறனால என்ன மாதிரி போடலான்னு இருக்கும். ஸோ இப்போ நான் ஹெச்ஆர் ரெக்ரூட்னு கொடுத்துட்டனால ஆட்டோமேட்டிக்காக இதிலே பார்த்தீங்கன்னா எனக்கு சஜஷனில் எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரிசையாக இதில் காமிச்சிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ரெக்கமெண்டட்னு சொல்லி நிறைய பாயிண்ட்ஸ் காட்டும். இப்போ நான் பேசிக்காக ஃபர்ஸ்ட்டு 4 ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆட் ஆகிருக்கு. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னாலும் எடுத்து விட்டுறலாம். அதை தாண்டி உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் எந்தெந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு ரிலவெண்ட்டாக மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத ஒன்ஸ் படித்து பாருங்கள். கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து டக்குன்னு போட்டுடலாம். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணுறனால உங்களுக்கு ரொம்ப ரிலவெண்ட்டாக 100% கிடச்சிடாது. அட்லீஸ்ட் 60-70% தான் ரிலவெண்ட்டாக இருக்க மாதிரி ரெஸ்யூமை ரெடி பண்ண முடியும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் கிட்ட நான் இப்போ இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் கொடுத்த
டீட்டெயில்ஸ் வச்சு இந்த ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் கம்பெனி நேம் சென்னை எப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேட்டா எல்லாமே ஃபில் ஆகிட்டு இப்போ உங்களுக்கு ரெஸ்யூம் வந்துடும். ஸோ வேறு செகண்ட் கம்பெனியில் தேர்ட் கம்பெனி இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கவங்களுக்கு இந்த இடத்துல ஆட் அனதர் பொசிஷன் காட்டும். வேறு ஏதாச்சும் உங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் 1 year என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சும்மா இதில் நான் போடணுங்கனால இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ஃபைனல் அவுட்புட் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ அடுத்து இந்த மாதிரி எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி கேட்குது. ஸோ இதில் நீங்கள் எந்த ஸ்கூல் படிச்சிங்க அப்படிங்கிற காலேஜ் படிச்சிங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் எது ஷோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் இதில் போட்டுக்கலாம். லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் டீட்டெயில்ஸ் சும்மா ஜஸ்ட்டு நான் ஃபில் பண்ணுறேன். ஏதோ ஒரு டிகிரி இப்போ நான் சும்மா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நான் போடுறேன். அதை போட்டுட்டு இப்போ உள்ள என்ன இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கேன், இப்போ மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன் அப்படின்னா இப்போ மெக்கானிக்கல்னு போட்டிங்க அப்படின்னாவே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்னன்னு கேட்டோம். ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் கொடுத்துட்டு ப்ளஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க எப்போ முடிச்சிங்க அப்படிங்கிற பேசிக் டீட்டெயில்ஸ் தான் அது. ஸோ இதை கொடுத்துருங்க. இப்போ நான் 2019 சுமார் மார்ச்னு நான் கொடுக்குறேன். ஸோ 22 லாஸ்ட் இயர் பாஸ்ட் அவுட்னு சொல்லி இப்போ நான் போடுறேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு போட்டு இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ என்னோட காலேஜ் டீட்டெயில்ஸ் எந்த மாதிரி ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு காமிச்சிரும். ப்ளஸ் வேறு ஏதாச்சும் நீங்கள் ஸ்கூல்ஸ் ஆட் பண்ணல ஹையர்னு ஒரு அடுத்த யூஜி முடிச்சுட்டு பிஜி பண்ணதை ஆட் பண்ணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்து கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ண சொல்லி கேட்கும். மோஸ்ட்லி இதுதான் ஃபைனல் ஸ்டெப்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்கில்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூமில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை கொடுக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் நௌக்கரியில் போடுறீங்க இல்லை எங்கே போடுறீங்க இல்லை ரெஸ்யூம் எங்கேயாச்சும் ஷோ பண்ணுறீங்க அப்படின்னா கூட உள்ள நீங்கள் டெப்த் என்னென்ன இன்ஃபர்மேஷன் போட்டுறீங்க தெரிஞ்சு பேசிக்காக டக்குன்னு ஸ்கில்ஸை பார்த்தா ஹெச்ஆர்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னென்ன தெரியும்னு ஃபைன் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கில்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அதை பற்றி மெயினாக மினிமம் 5 என்னோட ரெக்கமெண்டேஷன். 10 அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஒரு 10 ஸ்கில் இருக்க மாதிரியாச்சும் ரெஸ்யூமில் பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதில் ஸ்கில்லுன்னு இருக்கனால என்னோட ஹெச்ஆர் ரெக்ரூட்டர்னால இதுவே பார்த்தீங்கன்னா ஸ்கில்லே எனக்கு பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட்டாக இருக்க மாதிரி எல்லா விஷயமும் காட்டு. இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு ரோல் ஹெட்டிங் கொடுத்தீங்கனாலும் அதுக்கு ரிலவெண்ட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வரும். பட் இதுக்கான மெயின் திங் நான் சொன்ன மாதிரி டைட்டில் ஃபஸ்ட்டு கொடுக்குறப்பவே கரெக்டாக எக்ஸாக்டாக நீங்கள் என்ன ரோல் கொடுக்குறீங்களோ அந்த ரோல் கொடுங்க. இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு இருக்கீங்கன்னா மொட்டையாக சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கொடுக்கூடாது. அதில் நீங்கள் என்ன இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜாவா டெவலப்பராக இருக்கீங்கன்னா ஜாவா டெவலப்பர் டீப்பாக கொடுக்கணும். இல்லை ஃப்ரண்ட் எண்டில் மட்டும் ரியாக்டில் இருக்கீங்கன்னா ரியாக்ட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா தான் அதுக்கு தகுந்தாப்புல இந்த ஏஐ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு காட்டும். ஸோ அந்த ஏஐக்கு ரிலேட்டடாக நீங்கள் எக்ஸாக்டாக டீட்டெயில்ஸ் இன்புட் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரெலவெண்ட்டாக வரும். ஓகேங்களா? ஸோ இதில் நான் ஸ்கில்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு 5 to 10 ஸ்கில்ஸ்க்குள்ளே நான் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்களா? சும்மா ஏதோ ஒரு ஸ்கில்ஸ் இப்போ ஒரு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நான். ஸோ மோஸ்ட்லி இப்போ ஒரு 5+ நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு எவ்வளோ தெரியும் பப்ளிக் ஸ்பீக்கிங் இதில் எல்லாமே இப்போ நார்மலாக எனக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கோ அதுக்கு இப்போ ஸ்டார் ரேட்டிங் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் இங்கே ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூமில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஃபைனலாக இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ ஃபைனலாக இப்போ மேலே இருக்க அந்த சம்மரி லைனை மட்டும் ஆட் பண்ண சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஸோ சம்மரி லைனும் பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறையா சம்மரி லைன்ஸ் ஃபஸ்ட்டு 2 லைனில் அந்த சம்மரி விஷயத்தில் என்னென்ன போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டாக இருக்க இந்த இடத்துமே நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்பர்னு கேட்டிருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த நம்பர் இந்த இடத்துல நீங்கள் போட்டிங்க அப்படின்னா டக்குன்னு அது ரிலவெண்ட்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகி இப்போ எனக்கு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அந்த சம்மரியில் 1 yearனு காட்டணும் அப்படின்னு சொல்லி 1 year ஆஃப் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கு. நெக்ஸ்ட் செக்ஷன் இப்போ நான் கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹாபிஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணணுமா இல்லை ஏதாவது சாஃப்ட் ஸ்கில்லோ சர்டிஃபிகேஷனோ நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சர்டிஃபிகேஷன் மட்டும் என்னோட ரெஸ்யூமில் இப்போ நான் ஆட் பண்ணணும்னு சும்மா நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் இதுலேயே நிறைய காட்டும். இல்லை ஏதாவது டைட்டில் நீங்களே எடிட் பண்ணுற மாதிரியும் காட்டும், அதுலேயே இருக்க மாதிரியும் காட்டுது. ஸோ இப்போ நான் சர்டிஃபிகேஷன் ஏதாவது ஒன்று நார்மலாக கொடுத்துட்டு என்னன்னு சொல்லி செலக்டில் போயிட்டு இப்போ நான் இந்த எப்போ படித்தேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இப்போ சர்டிஃபிகேஷன் டைட்டில் நான் இப்போ கொடுக்குறேன் HR மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னம்னா மோஸ்ட்லி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் ஃபைனல் அவுட்புட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம் ரெடி காய்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டக்குன்னு ஒரு 5 minutes ரெடி பண்ணல. இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டே ரெடி பண்ணனால டக்குன்னு இவ்வளோ டைம் ஆகிடுச்சு. இந்த ஏஐ மூலிமா இருக்க பெஸ்ட் என்னன்னா டக்குன்னு எந்தெந்த விஷயம் நீங்கள் செட் ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிரும். இதில் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் பார்ட்டு சம்மரி ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள என்னென்ன போடணும் ப்ளஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்கில்ஸ் இது எல்லாத்துலேயுமே எவ்வளோ நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடிட் பண்ணி காமிச்சிடும். ப்ளஸ் சென்டென்ஸ் எல்லாமே நீங்கள் உட்காந்து யோசிச்சு கிராமட்டிக்கில் டைப் பண்ணணும்னு கிடையாது. டக்குன்னு இருக்கிறத மட்டும் தூக்கி நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா ஒரு ரெடிமேட் ரெஸ்யூம் மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ டில் எண்ட் வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க. எனக்கு மோட்டிவேட் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் யுவர் HR நவீன் சைனிங் ஆஃப்.